விஜய் அதனால வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அவர் தான் வருவார். ஏன்னா இப்போ இருக்கிறது அவ்வளோவா சரியில்லை நடக்கிறது, அதனால நிச்சயமாக அவர் தான் வருவார். தேங்க்யூ. அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசினாரு, நல்லா பேசினாரு. அந்த அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அவ்வளோ பெரிய மனுஷன் நான் வந்து பாப்பேன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எந்த மாதிரிலாம் வந்து இது வரைக்கும் நம்ம இருக்கிற முதல்வர் அந்த மாதிரி இருக்கிற பூத் ஏஜென்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பேசி மீட்டிங் நடந்தால் இது வரைக்கும் நான் கேள்விப்படல. இனிமேல் நடக்குமானே தெரியாது. காலம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இப்போ நமக்கு இருக்கிறது இன்னும் ஒரே ஒரு நாள் தான். யோசிக்கிறதா இருந்தாலும் என்ன முடிவு இருக்கிறது நாளைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தான். நல்லபடியாக முடிவெடுங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். தள்ளுறாங்க. சரி, நம்ம உசுறு தான் போகணும், ஓரம் வந்துட்டோம். ஆனால் எல்லா இடத்துக்கும் போயிட்டு காட்டுறேன். அவர் சைக்கிள் வந்து காட்ட முடியல. இங்கே வந்தேன், சரி இங்கே நம்ம சைக்கிளில் நான் திருவட்டூர்லேருந்து சைக்கிளில் வந்தேன். நான் திருவட்டூர் இங்கே அஜாக்ஸ் திருவட்டூர்லேருந்து நான் இங்கே வந்திருக்கேன். இல்லை வேப்பாள செந்தில்குமார் இதுக்கோசம் திருவட்டூர் மாவட்டத்தில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஓட்டு கண்டிப்பாக வந்து விஜய் சாருக்கு தான். விஜய் சாருக்கு தான் இந்த வாட்டி. இந்த ஒரு நாள் தான் இருக்குது, ஒரே நாள் தான். அந்த ஒரு நாள் மறுநாள் கட்சி பார்த்திங்கன்னா மாற்றம் எல்லாம் மாறும். கண்டிப்பாக சைக்கிள் பார்த்திங்கன்னா அவர் ரெடி பண்ணியிருக்கேன் ஃபுல்லாகவே, ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அவருக்கோசம் தான் எல்லாமே. வெளியே விசில் அடிக்க எல்லாமே விசில் அடிக்க பாருங்கள். எப்படி எல்லாத்துலேயும் அடிக்கணும். அவர் வந்தால் வந்து கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஓகேங்களா? இது வரைக்கும் எத்தனையோ பேர் நம்பியிருக்கோம், அவங்க நம்பி நம்ம ஓட்டு போட்டிருக்கோம். அவங்க வந்து ஆரம்பத்தில் நல்லது பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட சுயரூபெல்லாம் தெரிய ஆரம்பிச்சது, யார் எப்படி என்னங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். மக்கள் வந்து ஒரு கட்டத்தில் நம்பிக்கை இழந்து யாராவது ஒருத்தர் நமக்காக வந்துட மாட்டாங்களா, நம்ம காப்பாற்ற வரமாட்டாங்களான்னு நினைக்கிற நேரத்தில் கரெக்டாக அவர் வந்தார். வந்து நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுத்தார். ஆரம்பத்தில் நான் வந்த புதுசில் யாருமே வந்து அவர் சிஎம்லாம் ஆக மாட்டார். எத்தனையோ பேர் நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, கட்சி ஆரம்பிச்சுலாம் ஜெயிச்சிட்டாங்களா, வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன பேசுகிறாங்க, அவரை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. ஒரு கட்சி ரெண்டு கட்சி இல்லை, மொத்தமாக ஒரு தமிழ்நாடே எதிர்க்குது. எப்படி சொல்லுங்க? அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து யாரோ பேசிட்டு இருந்தாங்க, இவங்க தான் எங்களுக்கு எதிர்கட்சி, இவங்களை பற்றி தான் பேசணும். எப்படி எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி ஒருத்தரை பற்றியே பேசுகிறாங்க. அப்போ அது பயம் தானே? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் தலைவர் நிற்கிற பெரம்பூர் தொகுதியிலேருந்து தான் நான் வரேன். ஓகேங்களா? அங்கே பார்த்தீங்கன்னா பெரம்பூர் குளத்தூர்லாம் திமுக கோட்டையாச்சாங்க. எப்படி விஜய் ஜெயிச்சிருவாரா? அதெல்லாம் அப்போ ப்ரோ, அவர் வரதுக்கு முன்னாடி வேணா அப்படி இருந்துருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அவர் வந்துட்டார்ல, இனிமேல் அவர் மட்டும்தாங்க. பாருங்கள் ரெஸ்பான்ஸை பாருங்கள். அங்கே நான் அங்கேருந்து வரேன், நான் அங்கேருந்து பார்க்குறேன், பிரச்சாரம் பண்ணுறோம். குளத்தூர்லேயே அவருக்கு வந்து கிடையாது. இப்போ ஒரு பேட்டியில் கூட அந்த அவங்க நிர்மலா சீதாராமன் சொல்லியிருப்பாங்க, இருக்கல அதிகமான கள்ள ஓட்டு வந்து குளத்தூர் தொகுதியில் தான் இருக்குது, 8000க்கு மேலேன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஆனால் உதயநிதி ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு, எங்களுக்கு வந்து குளத்தூரில் தான் அதிகமான ஓட்டு சதவீதத்தில் நாங்கள் ஜெயிக்கிறோன்னு சொல்லிட்டு. அப்போ அதெல்லாம் கள்ள ஓட்டுங்கிறதுலேயே வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? பெரம்பூர் தொகுதி இனிமேல் தளபதியோட, பெரம்பூர் மட்டும் என்ன மொத்த தமிழ்நாடுமே நீ தளபதியோட கோட்டை தான். ஓகேங்களா? கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார், நான் நம்புகிறேன், எல்லாரும் நம்புகிறோம். இப்போ விஜய் பார்த்தீங்கன்னா மக்களோட பிரச்சனை மனசுல இருந்து பேசாமல் பேப்பரை பார்த்து படிக்கிறாரு அப்படின்னு ஒரு எல்லாமே பேப்பர் தான். சரி, ஓகே. நானும் இவரும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தளபதி விஜய் வந்து பனியூரில் சந்தித்தோம். பூத் நிர்வாகிகள் ஒரு மீட்டிங் நடந்துச்சு. நிறைய பேர் என்கிட்டையும் சொன்னாங்க அவர் வந்து பேப்பர் பார்த்து படிப்பார் அப்படின்னு. நான் சொல்கிறேன், அவருக்கு அரசியல் புரிதல் இருக்குது. எப்படின்னா, நாங்கள் ஒன்று சொல்லாத முன்னாடியே புக்கில் அவரோட ஒரு சின்ன நோட் பேட்டில் அவரோட தொகுதி தமிழ்நாடு விட்டுருங்க, பட் அவர் தொகுதிக்கு அவர் என்ன பண்ணணுன்றது நோட் பண்ணி வேற வச்சிருக்காரு. என்ன பண்ணணும், என்ன ப்ராப்ளம் இருக்குது எங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாரு. இது வரைக்கும் ஒரு திமுகவில் இப்போ ஒரு ஸ்டாலினே வச்சுக்கோங்களேன், குளத்தூர் தொகுதியில் நிற்கிற பூத் ஏஜென்ட்டை கூப்பிட்டு பேசியிருக்காரு. அதுதான் அரசியல் மாற்றம். அங்கே தானே ஒரு தலைவர் உண்டாகிறான். எல்லாரையும் ஈச் ஒருத்தவங்களையா கூப்பிட்டு நாங்கள் உள்ளே போகிறோம், ஒருத்தவங்களையா சேரில் ரிசீவ் பண்ணி உட்கார வச்சு பேசுகிறாரு. என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு ஒரு பிளான் இருக்குது.